ஒரு கட்டுப்பாடே இல்லாத டீனேஜர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஒரு டாப் நியூரோ சயின்டிஸ்டா மாறுறது சாத்தியமா? இது ஏதோ அதிர்ஷ்டத்துல நடந்த விஷயம் இல்ல. டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மேனோட இந்த நம்ப முடியாத மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ரொம்ப மதிக்கப்படுற ஒரு நியூரோபயாலஜி ப்ரொஃபசர், இன்னொரு பக்கம் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம ஒரு காப்பகத்துல இருந்த ஒரு டீனேஜர். ரெண்டு பேரும் ஒருத்தர் தானா? ஆமாங்க, இந்த ரெண்டு பேருமே டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் தான். அவரோட இந்த ஆச்சரியமான பயணத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். பகுதி 1. ஒரு சாத்தியமில்லாத விஞ்ஞானி. டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் இன்னைக்கு ஸ்டான்ஃபோர்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பெயர். மூளையோட செயல்பாடு, அது எப்படி தன்னைத்தானே மாத்திக்குது, அதாவது பிரெயின் பிளாஸ்டிசிட்டி, அப்புறம் எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்குதுங்கிறதுல தான் இவரோட ஆராய்ச்சி ஃபுல்லா இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு பாக்குற இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அவரோட பாதை ரொம்பவே கரடு முரடானது. அவரோட கதை ஒரு சுத்தமான லேப்ல ஆரம்பிக்கல, அதுக்கு பதிலா குழப்பமும் கிளர்ச்சியும் நிறைஞ்ச ஒரு உலகத்துல தான் ஆரம்பிச்சது. பகுதி 2. கட்டுக்கடங்காத வருடங்கள். சரி, இப்போ அவரோட இளமை காலத்துக்கு போவோம். இந்த காலகட்டம் தான் ஒரு விஞ்ஞானிக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத ஒரு பயிற்சி களம் மாதிரி இருந்துச்சு. இங்கதான் அவர் மனிதர்களோட நடத்தையோட உச்சபட்ச எல்லைகளை முதலா கவனிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட வாழ்க்கை எப்படி தடம் மாறுச்சுன்னு பாருங்க. 13 வயசுல அப்பா அம்மா விவாகரத்து, குடும்பம் செதஞ்சிடுச்சு. அதனால பங்க் ராக், ஸ்கேட் போர்டிங்னு ஒரு புது உலகத்துல தனக்கான ஒரு சமூகத்தை தேடிக்கிட்டாரு. சீக்கிரமே ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திட்டாரு. கிட்டத்தட்ட பெற்றோரே இல்லாத ஒரு சட்டவிரோதமான வாழ்க்கைய வாழ்ந்தாரு. இதோட விளைவு, ஒரு நல்ல ஸ்கூல்ல இருந்து நீக்கப்பட்டு ஒரு காப்பகத்துல கூட கொஞ்ச காலம் இருக்க வேண்டியதா போச்சு. அந்த சமயத்துல அவர் எப்படி இருந்தாருன்னு அவரே சொல்றத கேளுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு காட்டு விலங்கு மாதிரி தான் இருந்தேன். இந்த ஒரு வரியே போதும் அவரோட அந்த கால வாழ்க்கையோட வலிய நாம புரிஞ்சுக்க. பகுதி 3. திருப்புமுனை. எல்லா கதையிலயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல, ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு வர்ற ஒரு எழுச்சி. ஹியூபர்மேனோட வாழ்க்கையில அந்த திருப்புமுனை எதுவா இருந்துச்சு? இந்த தேதிய நல்லா பாத்துக்கோங்க. ஜூலை 4, 1994. அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையோட அடிமட்டத்துக்கு போயிட்டாரு. அன்னைக்கு தான் அவர் ஒரு முடிவெடுத்தாரு, இனிமே இப்படி வாழக்கூடாது, வாழ்க்கைய மாத்தியே ஆகணும்னு. இப்போ ஹியூபர்மேனோட தனிப்பட்ட கதையில இருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அறிவியல் கேள்விக்கு வர்றோம். ஒரு மூளை தன்னைத்தானே மாத்திக்கணும்னு எப்படி முடிவு பண்ணது? அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்ன? பகுதி 4. உங்க மூளைய எப்படி மாத்துறது? இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விஷயத்தோட மையக்கரு, நியூரோ பிளாஸ்டிசிட்டி. ஹியூபர்மேனுக்கு சாத்தியமான அந்த மாற்றம் நமக்கும் எப்படி சாத்தியமாகும் சொல்ற அறிவியல் வழிகாட்டி தான் இது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறது நம்ம மூளையோட ஒரு சூப்பர் பவர். நம்மளோட அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி அது தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கும். புதுசா நியூரல் கனெக்ஷன்ஸை உருவாக்கும். நம்ம மூளை ஒரு களிமண் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு புது அனுபவமோ ஒவ்வொரு புது பழக்கமோ அந்த களிமண்ணை புதுசா ஒரு உருவமா மாத்துது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சின்ன வயசுல நம்ம மூளை ரொம்ப ஈஸியா மாறிடும். ஆனா பெரியவங்களுக்கு இந்த மாற்றம் தானா நடக்காது, நாம முயற்சி பண்ணணும். இதுக்கு சில நியூரோ கெமிக்கல்ஸ், அதாவது சில ரசாயனங்களோட ஒரு சரியான கலவை தேவை. நல்ல விஷயம் என்னன்னா, அந்த கலவையை எப்படி உருவாக்குறதுங்கிறத நம்மால கத்துக்க முடியும். இந்த மாற்றத்துக்கு ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. முதல் படி அவசரம் அல்லது ஒரு தேவை. 2வது தீவிரமான கவனம். 3வது வெகுமதி. அவசரம், கவனம், வெகுமதி, இந்த 3ஐயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1. அவசரம். நம்ம மூளை மாறணும்னா அதுக்கு ஒரு பலமான காரணம் தேவை. பயம் இல்லனா ஒரு தீவிரமான ஆசை வரும்போது நம்ம உடம்புல அட்ரினலின் சுரக்கும். இதனால நமக்கு ஒரு மாதிரி பதட்டமா, ஒருவித கிளர்ச்சியா இருக்கும். இந்த சங்கடமான உணர்வு தான் மாற்றத்துக்கான நுழைவு வாயில். ஸ்டெப் 2. கவனம். நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்தும்போது உங்க மூளையில அசிடைல் கோலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். இதை ஒரு ஹைலைட்டர் பேனா மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நியூரல் சர்க்கியூட்டை இதை ஹைலைட் பண்ணி வச்சிடும். நீங்க நல்லா தூங்கும்போது மூளை அந்த ஹைலைட் பண்ண இடத்த சரி பண்ணிடும். சரி, இதுக்கும் ஹியூபர்மேன் கதைக்கும் என்ன சம்பந்தம் பாக்குறீங்களா? அவரு தன்னை படிக்க வைக்க என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு டைமர் செட் பண்ணி அது அலாரம் அடிக்கிற வரைக்கும் எழுந்திருக்கவே கூடாதுன்னு கட்டாயப்படுத்திக்கிட்டாரு. இந்த தீவிரமான மன அழுத்தம், அதாவது அவசரம், அதோட இந்த கட்டாய கவனம், இது ரெண்டும் சேர்ந்து அவரோட கவனம் செலுத்துற திறனைய மொத்தமா மாத்திடுச்சு. ஸ்டெப் 3. வெகுமதி.
ஆஹா, நம்ம சரியான பாதையில தான் போறோம்னு நீங்க உணரும்போது உங்க மூளை டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வெளியிடும். இது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்க மன அழுத்தத்தை குறைச்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எனர்ஜியை தரும். இங்க தான் முக்கியமான சீக்ரெட்டே இருக்கு. நீங்க ஜெயிக்கிறதுக்கு மட்டும் உங்களை பாராட்டிக்காம, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களை நீங்களே பாராட்டிக்கணும். பகுதி 5 உங்க மூளையோட கண்ட்ரோல் பேனல். சரி, இதெல்லாம் தியரி. பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது? உங்க மூளைய கண்ட்ரோல் பண்றதுக்கான சில சிம்பிளான கருவிகளை இப்ப பார்க்கலாம். ஒரு முக்கியமான உண்மைய நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணத்தை வச்ச எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்க எவ்ளோ நினைக்கிறீங்களோ அவ்ளோ டென்ஷன் ஆவீங்க. ஆனா நம்ம உடம்ப ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி பயன்படுத்தி நம்ம மனசையும் உணர்ச்சிகளையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். உங்க கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற 3 ஸ்விட்ச் இதோ. 1 உடலியல் பெருமூச்சு. 2 தடவை வேகமா மூச்சை உள்ள இழுத்து 1 தடவை மெதுவா வெளிய விடுங்க. இது உங்களை உடனடியா அமைதிப்படுத்தும். இப்பவே கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வது பரந்த பார்வை. உங்க பார்வைய ஒரே இடத்துல குவிக்காம ரூம் முழுசியும் பாருங்க. இது உங்க ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும். 3வது முன்னோக்கிய இயக்கம். நடக்கிறது, ஓடுறது மாதிரி முன்னாடி போற எந்த ஒரு இயக்கமும் உங்க மூளையில இருக்கிற பய மையத்தை அமைதிப்படுத்தும். ஹியூபர்மேனோட இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நடத்தை, அதுக்கப்புறம்தான் எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணணுமா, அப்போ முதல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடங்க. நீங்க தைரியமா இருக்கணுமா, முதல்ல தைரியமான ஒரு செயலை செய்யுங்க. உங்க நடத்தை தான் உங்க உணர்வுகளை தீர்மானிக்கும். சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்க மூளைய மாற்றி அமைக்க, உங்க வாழ்க்கையில ஒரு புது பயணத்தை தொடங்க, இன்னையிலிருந்து நீங்க எந்த ஒரு சின்ன நடத்தைய ஆரம்பிக்க போறீங்க? அது டெய்லி 5 நிமிஷம் வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதா இருக்கலாம். உங்க முதல் படி எதுவா இருக்குன்னு யோசிங்க. மாற்றத்துக்கான சக்தி உங்க கையில தான் இருக்கு.